காதல்னா என்ன? வெறும் பூக்களும் பரிசுகளுமா? இல்லை, ஒருவரின் பாரத்தை நாம் சுமப்பதுதான் உண்மையான காதல் என்பதற்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லும் இந்த ஒரு கதை போதும். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை இங்கே பார்க்கலாம். அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் ஒரு முக்கியமான திட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் இது. கலாமின் கீழ் பணியாற்றிய ஒரு இளம் விஞ்ஞானி அன்று மாலை தனது குழந்தைகளை ஒரு கண்காட்சிக்கு அழைத்துச் செல்வதாக தன் மனைவியிடம் வாக்குறுதி அளித்திருந்தார். இதற்காக மாலை 5 மணிக்கே கிளம்ப அனுமதி கேட்டிருந்தார். கலாம் அவர்களும் புன்னகையுடன் அனுமதி அளித்தார். ஆனால் வேலையின் தீவிரத்தில் அந்த விஞ்ஞானி நேரத்தையே மறந்துவிட்டார். அவர் வேலையை முடித்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தபோது இரவு 8:30 மணி ஆகிவிட்டது. ஐயோ, மனைவியிடம் சொன்னபடி குழந்தைகளை அழைத்துச் செல்லவில்லையே, வீட்டில் இன்று பெரிய சண்டையாக இருக்குமே என்ற பயத்துடன் அவர் வீட்டுக்கு ஓடினார். வீட்டிற்குச் சென்ற அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவரது மனைவி கோபமாக இல்லாமல் மிகவும் அமைதியாக இருந்தார். குழந்தைகள் எங்கே என்று அவர் கேட்க மனைவி சொன்ன பதில் அவரை உறைய வைத்தது. உங்கள் மேலதிகாரி கலாம் அவர்கள் மாலை 5:15 மணிக்கே வீட்டுக்கு வந்தார். நீங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பதை அவர் அறிவார். அதனால் உங்கள் சார்பில் அவர் குழந்தைகளை தானே கண்காட்சிக்கு அழைத்துச் சென்று விட்டு இப்போதுதான் வீட்டில் கொண்டு வந்து விட்டு சென்றார். நண்பர்களே, அப்துல் கலாம் அவர்களின் வாழ்வில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். அன்பு என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை, அது நாம் செய்யும் செயல்களில் இருக்கிறது. தன் கீழ் பணியாற்றும் ஒருவன் தன் குடும்பத்திற்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனபோது அந்த இடத்தை தானே நிரப்பி அந்த தந்தைக்கும் அவர் குழந்தைகளுக்கும் இடையில் ஒரு அழகான பாலமாக கலாம் நின்றார். உண்மையான காதல் அல்லது அன்பு என்பது மற்றவர்களின் சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களின் கனவுகளுக்கும் கடமைகளுக்கும் தடையாக இல்லாமல் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரும் சக்தியாக நிற்க வேண்டும். அதிகாரத்தை காட்டாமல் அன்பால் ஒருவரை வழிநடத்த வேண்டும். கலாம் அவர்கள் காட்டிய இந்த நெகிழ்ச்சியான பண்புதான் அவரை ஒரு சிறந்த தலைவராகவும் அனைவராலும் நேசிக்கப்படும் ஒரு மாமனிதராகவும் மாற்றியது. நாமும் நம் வாழ்வில் நம்மை சார்ந்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று இந்த உலகை அன்பால் நிறைப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். காதலின் உன்னதத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.